ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. என்னென்றால், நான் சட்டமன்ற உறுப்பினராக 1980ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பேரவைத் தலைவராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் பெரியவர், என்றும் நினைவில் வைத்து போற்ற வேண்டிய ஐயா ராஜாராம் அவர்கள். ரொம்ப அன்பாக இருப்பார். அவருடைய ப்ளஸ் பாயிண்டே என்ன என்றால், யார் என்ன ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி, எந்த நாடு என்றெல்லாம் பார்க்காமல் அவரை பார்க்கிற போதே நம் குடும்பத்தில் ஒருவர் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அளவில் அன்போடு பழகக்கூடியவர். தனிப்பட்ட அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட தனிப்பட்ட நட்பையும் மரியாதையும் காத்தவர். எளிமையானவர், மக்களுடன் நெருக்கமாக பழகியவர். அவர் வகித்த அந்த பேரவைத் தலைவர் பொறுப்பில் நான் இருப்பது என்பது உள்ளபடி எனக்கு பெருமை அளிக்கிறது. கருத்து வேறுபாடு இருந்தாலும் மனிதர்களை மதித்தவர் அவர். பதவிகளை விட அவர் விட்டு சென்ற அரசியல் பண்பாடும் மனிதநேயமே அவருடைய உண்மையான பாரம்பரியம் என்று நான் கருதுகின்றேன். பேரவையில் அவர் தலைவராக இருந்தபோது அவர் ஆற்றிய அந்த பணிகளுக்கு 3 உதாரணங்களை நான் சொல்லி, ஒரு பேரவைத் தலைவர் மற்றவர்கள் எப்படி இலக்கணமாக வழிகாட்டியாக இருந்திட வேண்டும் என்பதை நான் குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார், பல முக்கியமான துறைகளின் பொறுப்புகளை வைத்திருக்கிறார். மிக முக்கியமான தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பேரவைத் தலைவராக இருந்திருக்கிறார். ஒரு மனிதர் இத்தனை பொறுப்புகளை வகிப்பது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த பதவிகளை தாண்டி அவருடைய பெயர் நினைவில் இருப்பதற்கு காரணம் அவருடைய அரசியல் பயணம். பெரியவர் அவர்களின் வாழ்க்கை பதவி தேடி தொடங்கிய பயணம் அல்ல. அது ஒரு இயக்கத்தோடு இணைந்து கொள்கைகளோடு பயணித்து மக்களோடு நெருக்கமாக இருந்து உருவான ஒரு பயணம். அந்த கால அரசியல் எப்படி இருந்தது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்று நமக்கு சோசியல் மீடியா இருக்கிறது. ஒரு கருத்தை வெளியிட்டால் சில செகண்ட்ஸிலே ஆயிரக்கணக்கானோர் பார்த்து ரசிக்க முடியும். இந்த கம்யூனிகேஷன் மிகவும் எளிதாகிவிட்டது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு கருத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நேரடியாக மக்களைத்தான் சந்திக்க வேண்டும். கிராமம் கிராமமாக செல்ல வேண்டும், மக்களிடம் பேச வேண்டும், அவருடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டும், அவர்களோடு நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அரசியலை தொடங்கி தன்னலம் கருதார் இறுதி மூச்சு வரை குடும்பத்திற்கென்று சொத்து சேர்க்காமல் ஒரு பொதுநலவாதியாக இருந்தவர் பெரியவர் ராஜாராம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஹவுசிங் போர்டில் அவர் மினிஸ்டராக இருந்தார். ஹவுசிங் போர்டில் 71, 76 யார் எதை போட்டுக்கொண்டாலும் யாரும் கேட்க மாட்டார்கள். யாருக்கு எதுவும் தெரியாது இருந்த காலம். அந்த காலகட்டத்திலே கூட தன் குடும்பத்திற்கென்று ஒரு பிளாட்டை கூட போட்டுக்கொள்ள விரும்பாத ஒரு மாமனிதர் என்பதிலே அந்த குடும்பத்தார் பெருமை கொள்ள வேண்டும். தேர் இஸ் நோ இல்-காட்டன் வெல்த் இன் தி ஃபேமிலி என்பதில் அவர் என்றைக்கும் பெருமை கொள்ள வேண்டும். நான் சொல்லுவதற்கு காரணம், 1980 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையாக புரட்சித் தலைவரை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்தார். எனக்கு முன்னால் இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரை பார்த்த உடனே தலைவர் முகத்தை கொஞ்சம் முகபாவத்தை மாற்றிக்கொண்டு கையை பிடித்து இழுத்தார். நான் அடுத்து அவர் பேசுவது எனக்கு கேட்கிறது. என்ன இப்படி பண்ண என்று கேட்டார். அவர் உடனே சொன்னார், இல்லைண்ணே, இல்லை என்று இப்படி காட்டினார். ஒரு மனு வந்தது, அவரிடமே கொடுத்தார். அவர் படித்தார். அப்ப சொன்னார், அவரை பார்த்து கொண்டே இருந்தார். இந்த எம்எல்ஏ கண் கலங்கியது. உடனே பக்கத்தில் இருந்த பிஏவை பார்த்தார். அவர் 10,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தார். அதை அவரிடம் கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், நீயே இந்த மனுதாரனை கொண்டு போய் சேர்த்து விடு. என்ன மனுவில் இருக்கிறது என்றால், உங்கள் எம்எல்ஏ வேலை வாங்கி தருவதாக 10,000 ரூபாய் வாங்கிவிட்டார், வேலையும் வாங்கி தரவில்லை, பணமும் தரவில்லை என்றது புகார். கொடுத்து விட்டு தலைவர் சொன்ன வார்த்தையை கேளுங்கள், நீயே கொடுத்ததாக திருப்பி கொடுத்து விடு. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை வந்து கேள், நான் பணம் தருகிறேன், நீ மக்களிடம் வாங்காதே என்று அவர் சொன்ன வார்த்தை என் காதில் இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டவர்கள் தான் அவரை நம்பி 72 அந்த இயக்கத்திலே சேர்ந்து ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல் வேண்டும் என்று விரும்பின. இப்போதும் அண்ணன் தினகர் சொன்ன இப்பதான் போய் சேர்ந்தார் என்று அந்த நேர்மையும் உண்மையும் இவரிடம் இருப்பதை பார்த்துத்தான் அவர் எம்ஜிஆராக பார்க்கிறேன் என்று சொல்லித்தான் இந்த கட்சியிலே போய் நினைத்துக் கொண்டேன். அதற்குரிய வகையில் தான் இந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக, ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெளியரங்கமான ஒரு அரசாங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும்.
இதை 80ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்த நான் புரட்சித் தலைவரை பார்த்து பல நற்குணங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட நான் திரும்ப 2011 எம்எல்ஏ ஆகிறேன். ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு நடக்கிற நிகழ்வையெல்லாம் பார்த்தேன். அப்போ ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், ஜேசிடி நீ 80ல் எம்எல்ஏ, 80க்கும் 2011க்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டார். நான் சொன்னா நீ தப்பாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று அவரிடம் சொன்னேன். என்ன என்றார், 80ல் என்னை நான் போய் பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் என் முகத்தை பார்த்து நலம் விசாரிப்பார்கள், நீங்கள் நான் வருகிற போது என் கையை பார்க்கின்றீர்கள் என்று நான் சொன்னேன். ஆக ஒரு டீஜெனரேஷன் எப்படியெல்லாம் அரசியல் மாறிக்கொண்டே வருகிறது என்று நான் பார்த்தேன். ஆனால் தந்தை பெரியாரோடு, பெருஞ்சர் அண்ணாவோடு, முதலறிஞர் ராஜாஜியோடு என்று இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவர்கள் பெயரை சொன்னாலும் பெரியவர் ராஜாராம் பெயரை தெரியாதவர்கள் இல்லை, அறியாதவர்கள் என்ற அளவுக்கு பலவையும் கூட தன்னை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டிக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் பெரியவர் ராஜாராம். சட்டமன்றத்திலே ஒரு முறை ஒரு நிகழ்வு வருகிறது. பாராளுமன்றத்தில் 80ஆம் ஆண்டு தேர்தலில் 37 இடங்களிலே வென்றது திராவிட முன்னேற்ற கழகம். 2 இடங்களில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. பின்னாலே ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சிக்கு வந்தார் என்பதெல்லாம் வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். ஆட்சி பொறுப்புக்கு மறுபடியும் வந்தபோது புரட்சி தலைவர் அங்கே பேரவையில் அமர்ந்திருக்கிற போது ஒரு விவாதம் வருகிறது. அவர் வசந்த மண்டலத்தில் அமர்ந்து கொண்டு பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். பேசிய ஒரு உறுப்பினர் சொன்னார், நாடாளுமன்றத்திலே சி.டி. தண்டபாணி அவர்கள் பேசிய பேச்சை முன்னுரையாக வைக்கிறார். நான் உடனே எழுந்து கேட்டேன், நாடாளுமன்றத்திலே பேசிய பேச்சிலே உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.டி. தண்டபாணி படுகின்றார் என்று கேட்டேன். அங்கே பேசியதை விளக்கம் கூறி இங்கே விளக்கம் கேட்டேன். உடனே உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து குரல் எழுப்புகிறார்கள், எதிர்க்கின்றார்கள், எதிர்த்து பேசுகின்றார்கள். பேராசிரியர் அன்பழகன், மறைந்த பெரியவர், நாம் மதிக்கின்ற பேராசிரியர் அன்பழகன் அவர் எழுந்து நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு விவாதத்தை குறித்து இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் பதில் வாதம் செய்கின்றேன். அருமையண்ணன் குழந்தைவேலு எனக்கு பக்கபலமாக அவரும் வாதங்களை எடுத்து வைக்கிறார். ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது.